உலகில் வெறுப்பையும் வேற்றுமையையும் நீக்கி அன்பையும் ஒற்றுமையும் நிலவும் சூழலை இறைவன் ஏற்படுத்த வேண்டும் என சென்னை புதுக்கல்லூரி வளாகத்தில் உள்ள புகழ்பெற்ற பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் மனமூழ்கி ஏக இறைவனை தொழுதனர். நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை புதுக்கல்லூரி வளாகத்தில் உள்ள பள்ளிவாசலில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ஏற்பாடுகளை பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். ரம்ஜான் பண்டிகை இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடினர். பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றது. இஸ்லாமிய நாட்காட்டியின் 9வது மாதமான ரமலான் அல்லது ரம்ஜான் மாதம் இஸ்லாமியர்கள் மிக முக்கியமான மற்றும் புனிதமான மாதமாக திகழ்கிறது. இந்த மாதத்தில்தான் இஸ்லாமியர்களின் புனித நூலான குர்ஆன் அருளப்பட்டதாக கூறப்படுகிறது. ரம்ஜான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் தங்களின் கடமைகளில் ஒன்றான நோன்பு இருப்பது வழக்கமாகும். இந்த மாதத்தின் இறுதியில் வானில் தோன்றும் பிறையின் அடிப்படையில் ஈத் அல் ஃபிதர் எனப்படும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ரம்ஜான் பண்டிகையை நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்கள் மிக சிறப்பாக கொண்டாடினர். ரம்ஜான் முடிவுக்கு வந்ததற்கு அறிகுறியாக திரைச்சந்திரன் தோன்றியதை தொடர்ந்து அதிகாலையிலேயே மசூதிக்கு சென்ற இஸ்லாமியர்கள் தொழுகைகளில் ஈடுபட்டனர். நன்றி உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் சமூக மக்கள் ஒன்றாக திரண்டு தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டனர். பாரத தேசத்தின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் அனைத்து சமுதாய மக்களின் அமைதி மற்றும் வளத்திற்காகவும் வேண்டிக் கொண்டனர். குடும்பத்தினரிடம், நண்பர்களிடமும் மற்றும் அண்டை வீட்டாரோடும் கொண்டாட்டங்களை பகிர்ந்து கொண்டனர். சென்னையில் புகழ்பெற்ற புதுக்கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள மெஸ்ஸி பள்ளிவாசலில் பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் ரம்ஜான் பண்டிகையை சிறப்பான முறையில் கொண்டாடவும் சிறப்பு தொழுகைகளை மேற்கொள்ளவும் தேவையான ஏற்பாடுகளை மிக சிறந்த முறையில் செய்திருந்தனர். 1000க்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு வந்து இறைவணக்கத்தில் ஈடுபட்டனர். Assalamu alaikum. I would like to wish all the people, Muslim people, non-Muslim people, everybody else, Eid Mubarak. We are all going through a difficult period at the moment. We should all stay united together, understand what Islam is about, what Ramzan is about, and it teaches us patience, gratitude, compassion, and unity. And we should see that we follow this all year round. Alhamdulillah. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாகுவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதற்கு முன்னால் மியாசி குழுமத்தின் தலைவர் இம்தியாஸ் பாஷா அவர்கள் பேசினார்கள். இன்று இஸ்லாமிய மக்களுக்கு நோன்பு பெருநாள் என்று சொல்லப்படும் ஒரு பெருநாள் இன்று ஈகை பெருநாள் நடத்தப்பெற்றது. இன்றைய தருணத்தில் உலகத்தில் வெறுப்புணர்வும் சண்டை சச்சரவுகளும் இருக்கின்றன. இதெல்லாம் நம்ம எல்லாம் யுனைட்டடாக இருந்து இதெல்லாம் கலைத்து நாம் உலக மக்களுக்காக பிரார்த்தனை செய்து, நம் நாட்டிற்காகவும் பிரார்த்தனை செய்து, மனித குலத்திற்கும் பிரார்த்தனை செய்து, நம் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ எல்லாம் உள்ள இறைவனிடம் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் புனித ரமலான் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று ரமலான் பண்டிகை உலகம் முழுவதும் மிக சிறப்பாக, குறிப்பாக இந்தியாவில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இன்று நடந்த தொழுகையிலே முக்கியமாக உலக மக்கள் அமைதிக்காகவும் இன்றைய போர் சூழல் சுமூகமான முறையில் மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அனைவரும் பாதுகாப்பாக வாழ்வதற்காக பிரார்த்தனை செய்தோம். நம்ம மக்கள்கிட்ட ஒற்றுமை இன்றைய காலத்தில் மிக அவசியம். ஆங்காங்கே அந்த வெறுப்புணர்வுகள், மத வெறுப்புணர்வுகள் பரப்பப்பட்டு வருகிறது. அத்தகைய வெறுப்புணர்வுகளிலிருந்து நாம் விலகி பாதுகாப்பாக நம் மக்கள் வாழ வேண்டும். அனைவரும் இந்த நேரத்தில் சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம், ஒற்றுமை மிக அவசியம். இன்றைய காலத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்காகவும் அவர்கள் முன்னேற்றத்துக்காகவும் நாம் துவா செய்வோம். அதே போன்று உடல் சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். ஏழை மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். அனைவரும் ஒற்றுமையோடு இந்த ஈகை திருநாளை கொண்டாடும் போது உலக மக்கள் அனைவரும் நம் ஒற்றுமையோடு நல்ல சகோதரத்துவத்தோடும் அமைதி உலகத்தில் நிலவ பிரார்த்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். இன்று இஸ்லாமியர்கள் மற்றும் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக இருக்க
நாம் இறைவனை பிரார்த்திப்போம். வளைகுடா நாடுகளில் நடைபெறும் போர் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வர எல்லாம் வல்ல இறைவனை உலகத்தில் உள்ள அனைவரும் என்று நாம் பார்க்கிறோம். புனித ரம்ஜான் மாத நிறைவை குறைக்கும் வகையில் புதிய ஆடைகளை அணிந்து ஒற்றுமையாக தொழுகையில் ஈடுபட்டனர். இவ்வுலகில் சாதி மத வெறுப்பின்றி ஒற்றுமையோடு செயல்பட இறைவனை பிரார்த்தனை செய்தனர். தொண்டு, இரக்கம் உள்ளிட்டவற்றின் மீதுள்ள மதிப்புகள் மக்களிடையே மீண்டும் வலியுறுத்தும் வகையில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுதல் மற்றும் மற்றவர்களின் நலனில் கவனம் கொள்ளுதல், இஸ்லாமிய கொள்கைகளை பிரதிபலிக்கும் வகையில் உணவு, உடை வழங்குதல் மற்றும் ஆதரவற்றோருக்கு பலரும் இயன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினர்.